ஹமாஸை வந்து அகற்ற முடியுமா என்பதற்கு இன்றைக்கு ஜெருசலம் போஸ்ட் ஒரு பத்திரிகை, ஜெருசலம் போஸ்ட் பத்திரிகை இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஹமாஸை காசாவை விட்டு அகற்றுகிற விவகாரத்தில் இஸ்ரேலிய அரசாங்கம் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப நெருக்கத்தில் இல்லைங்கிறாங்க. நெருக்கத்தில் இல்லைங்கிறதுக்கு இன்னைக்கு நடந்த சம்பவங்களும் அகற்றப்புறம் உள்ள வந்து ஏண்டா வந்து சிக்கினம் என்று யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அதனால அவர்களை அகற்றுவது மிக எளிதானது அல்ல என்கிற ஒரு நிலை வந்திருக்கும் போது இன்னைக்கு யூகேல ஒரு முக்கியமான கருத்தாக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. என்ன சர்வதேச மட்டத்தில் அது வந்துருச்சு. இதற்கு ஒரே தீர்வு என்னன்னு சொன்னா உடனடியாக வீட்டோ பவர் உள்ள ஐநாவுல வீட்டோ பவர் இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையும் ஒரு டேபிளுக்கு வந்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஐநா ஊடாக டூ ஸ்டேட் சொல்யூஷனை கொடுக்கணும். இரட்டை நாடுகள், இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு, பாலஸ்தீன் என்கிற ஒரு நாடு, பாலஸ்தீனம் சுதந்திரமான நாடு, அவர்களுக்கு மற்ற நாடுகளை போன்ற உரிமைகள் எல்லாம் இருக்கிறது என்கிற அந்த டூ ஸ்டேட் நிலைப்பாட்டுக்கு வரணும் என்று சொல்லி ரஷ்யா 3 நாட்களுக்கு முன்பதாகவே ஐநாவுக்கு அறிவித்திருக்கிறார்கள். வீட்டோ பவர் உள்ள எல்லா நாடுகளையும் ஒன்று சேருங்க, நாங்களும் வர்றோம், ஒரு டேபிள்ல உட்காருவோம், இதுக்கு நிரந்தரமா சொல்யூஷன் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க ரஷ்யா. ஆனால் இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா யூகேல ஆமா இதற்கு ஒரே தீர்வு இரட்டை நாடுன்னு நாங்க ஆரம்பத்தில் எடுத்த முடிவை அப்ளை பண்றதுதான். அதனால இரட்டை நாடை கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இஸ்ரேலும் நிம்மதியா இருந்துடலாம், பாலஸ்தீன மக்கள் நிம்மதியா இருந்துடலாம். அதை இல்லைன்னு சொன்னா நமக்கெல்லாம் பெரிய சிக்கலா போகுங்கிறாங்க. ஏன் நமக்கெல்லாம் பெரிய சிக்கல்னா ஒரு கப்பல் அந்த ஏரியால வந்துடாதுன்னு தடை விதிச்சுக்கிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக எந்த நாட்டுடைய கப்பல்களும் பாபல் மந்தப் வழியாக யமனை தாண்டி அதாவது ஏசியாவினுடைய கடல் பரப்புக்குள்ள வர முடியாம இருக்கு, இந்தியன் ஓஷனுக்குள்ள வர முடியாம இருக்குது. இதெல்லாம் யூகேனுடைய மேற்கு நாடுகளுடைய பிசினஸ் எல்லாம் பெரிய அளவுல பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்க உள்ள நுழைஞ்சு ஏதாவது பண்ணுவோம்னு பார்த்தா அதுவும் முடியாம இருக்கு, பெரிய இக்கட்டு இருக்கிறதுனால இந்த நிலைக்கு வருவோம் என்று சொல்லும் போது இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கான அதாவது யூகேக்கான பிரித்தானியாவுக்கான இஸ்ரேலுடைய தூதுவர் ஸ்கை நியூஸ்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா நாங்கள் அதை ஒத்துக்கிறவே மாட்டோம். நாங்கள் வந்து அவங்க டூ ஸ்டேட் அதாவது இரட்டை நாடு என்கிற நிலையை நாங்கள் ஒத்துக்கிற முடியாது. நாங்கள் எதுக்கு ஒத்துக்கிறோம்னு கேட்டால் அவங்க வந்து நாடாக முடியாது, அவங்க ஒரு மாநிலமாக இருக்கலாம். இது ஒரு மாநிலம், இது ஒரு மாநிலம். நாங்கள் வந்து ரூலிங் பார்ட், நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம். இப்போ இந்தியாவில் மாநிலங்கள் இருக்குதா இல்லையா? தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது. அது மாதிரி மாநிலங்கள் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் மாநிலங்கள் இருக்கிற மாதிரி இதை என்ன செய்யணுமா கேட்டால் காசா ஒரு மாநிலம், வெஸ்ட் பேங்க் ஒரு மாநிலம். இதை யாரு ஆளுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரா இருப்பாங்க? இஸ்ரேலா இருக்கணும். அதுக்கு மட்டும் தான் நாங்க ஒத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எப்படியாவது இரட்டை நாடு என்கிற நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்பதில் இப்பொழுது ஒரு முடிவு கிட்டி கொண்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அது வெகு தொலைவில் இல்லை, அதுக்குரிய பிரகாசமான வாசல்கள் தெரிகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஹமாஸினுடைய தலைவர்கள் முக்கியஸ்தராக இருக்கிற இஸ்மாயில் ஹனியா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா எங்களுடைய வீரர்கள் மிக பிரகாசமான வெற்றிகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு பிரகாசமான வெற்றி நமக்கு தெரியும். நேற்று அதாவது முந்த நாள் ஈவினிங் ஆகும்போது ஒரே நேரத்தில் கோலான் படையணியினுடைய ஒரு பெட்டாலியன் 10 பேர் கொண்ட பெட்டாலியனை கொலை செய்து அழித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது அதற்கு பிறகு நேற்றைய தினம் சுமார் 42 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். சுஜாஇயா பகுதிகளில் அதாவது காசாவில் இருக்கக்கூடிய சுஜாஇயாவில் கடுமையான ஓர், சுஜாஇயா இந்த கான் யூனுஸ் பகுதிகளில் கடுமையான ஓர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே வந்து நேற்றைய தினம் 42 பேர் செத்திருந்த காட்சிகள் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கும் போது இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தா இது டபுள் ட்ரிபிள் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு ஏரியாவில் இன்றைக்கு நடந்த சம்பவம் என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழையும் போது இந்த கோலான் படையணி தான் உள்ள நுழைஞ்சாங்க. நுழையும் போது 2ஆ பிரிஞ்சு நுழைஞ்சாங்க. முன்னாடி ஒரு கூட்டம் போனாங்க, பின்னாடி ஒரு கூட்டம் வந்தாங்க. முன்னாடி ஒரு கூட்டம் போகும்போது நேரடியாக கஸ்ஸாம் பிரிகேடோட நேரடி சண்டை நடைபெற்று கொண்டிருந்தது. சண்டை நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஒரு வளாகம், அது சண்டை நடைபெற்று கொண்டிருக்கும் போது அடுத்த கூட்டம் உள்ள வரும் வரைக்கும் கஸ்ஸாம் பின்வாங்கி கொண்டிருந்தார்கள். அதனால தான் செய்திகளில் பார்த்தவங்க
படிச்சவங்க தெரிஞ்சிருப்பீங்க. கஸ்ஸாம் பிரிகேட் சுஜாயியாவுல பின்வாங்குறாங்கன்ற ஒரு செய்தி வந்தது. பின்வாங்குறாங்கன்னா பின்வாங்கி ஓடுறாங்கன்ற அர்த்தம் இல்லை. அவங்க பின்வாங்கிட்டு இருந்தாங்க. நான் கூட யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், என்ன திடீர்னு இத்தனை நாள் பின்வாங்காதவங்க இன்னைக்கு பின்வாங்குறாங்களே என்ற ஒரு யோசனை எல்லாருக்குமே வந்துகிட்டு இருந்தது. அப்ப கஸ்ஸாம் பிரிகேட் பின்வாங்குறாங்கங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க பின்னாடி காலை வச்சது பின்னாடி ஓடுறதுக்கு இல்லை, திருப்பி அடிக்கிறதுக்கு. அவங்க பின்னாடி காலை வைக்கும் போது இரண்டாவது அவர்களுடைய கோலான் படையணியினுடைய அடுத்த துருப்பும் அடுத்த பட்டாலியனும் உள்ள வரும் வரைக்கும் அவங்க பின்வாங்கினாங்க. உள்ள வந்ததற்கு பிறகு கஸ்ஸாம் பிரிகேடினுடைய இன்னொரு படைப்பிரிவு அப்படி சுத்தி பின்னாடி வந்துட்டாங்க. சுத்தி வளைச்சிட்டாங்க, வட்ட பண்ணிட்டாங்க. சுட்டு போட்டத்தோட நடுவுல வந்தவங்க அவங்களுக்கே தெரியாது இவங்க பின்வாங்கும் போது கரெக்ட் ரொம்ப டெக்னிக்கா பின்வாங்கி இருக்கிறாங்க. முழுவதுமாக கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு 10 நாட்களுக்கு முன்பதாக ஒரே இடத்துல கண்ணி வெடி வைத்து 60 பேரை வந்து கொண்டிருந்தாங்க, 60 ராணுவத்தை கொண்டிருந்தாங்க கண்ணி வெடி தாக்குதல்ல. அதற்கு பிறகு மிக பிரம்மாண்டமான ஒரு தாக்குதலாக இன்றைக்கு நடந்த தாக்குதலில் 82 ராணுவத்தினர் சுஜாயியா பகுதிகளில் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இந்த சாதாரண விஷயம் கிடையாது. இஸ்ரேல் ராணுவத்தில் ஒருத்தன் செத்து போனாலே தாங்க மாட்டாங்க. 82 பேர் ஆன் தி ஸ்பாட் சுஜாயியாவில் சுத்து போட்டு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்த ஒருவர் கூட கொல்லப்படவில்லை அல்லாஹ்வுடைய உதவியில. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் கூட சாகல, ஒருத்தர் கூட மரணிக்கல. அத்தனை பேரையும் சுத்து போட்டு உள்ள இழுத்து வச்சு செஞ்சாங்க. ஒரே நேரத்தில் கண்ணி வெடி வெடிக்கும் போது இவர்கள் நடத்திய ஃபயரிங்கும் பண்றாங்க. நேருக்கு நேர் யுத்தம், கண்ணி வெடி வெடிக்குது. கிட்டத்தட்ட 82 பேர் அந்த இடத்துல செத்து மடிந்தார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே இதுதான் பெரிய அதிர்ச்சி, மேற்கு நாடுகளுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. என்னடா இது, சுஜாயியா பேட்டில் வந்து அதை சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பேட்டிலாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் அமெரிக்க அதிகாரிகள் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அவசரமாக பரபரப்பாக இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதான், பேச்சுவார்த்தை நடத்துங்க, இது யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரணும். ஏன்னா நெத்தனியாகுவை பொறுத்தவரை இப்போ புலிவாலை பிடிச்ச கதையா இருக்குது. அந்த ஆளு போய் இஸ்ரேல் ரஷ்யாட்ட கெஞ்சி பார்த்தான். ரஷ்யா மூலமாக சீஸ்ஃபயரை கொண்டு வர முடியாமல் இருக்குது. கத்தார்ட்ட கெஞ்சி பார்த்தாங்க, கத்தார் வழியாக கொண்டு வர. இந்த வெறியில தான் பொதுமக்கள் கடிக்கிறாங்க. இந்த வெறியில தான் பொதுமக்களை போட்டு சுற்று தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கும் 200 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்னன்னா தோல்வி 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 தோல்விய மேல பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம உள்ள நிற்கிறோம், எப்போ எவன் சாகுவான்னு தெரியல, யாரு நமக்கு அடிக்கிறான்னு, நம்மால் அடிக்கிறானா வேற யாரும் அடிக்கிறானான்னு தெரியல. சில நேரங்களில் ஹமாஸ் நினச்சிக்கிட்டு பதட்டத்தில் அவனுங்களே அடிச்சுக்கிறானுங்கள பார்த்தோமா இல்லையா, அடிச்சுக்கிட்டு அவங்களே செத்துக்கிறாங்க. இதுவரைக்கும் 104 தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, உடனடியாக யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தி நடந்து கொண்டிருக்கும் போது, இப்படியே போனால் இங்கே இருக்கிற ஹமாஸ் படை வெஸ்ட் பேங்க்லையும் பெரிய ஆதரவு தளத்தை உண்டாக்கிடுவாங்கன்னு இன்னைக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஜெய்தூன், ஷுஜாயியா, அதாவது ஈஸ்ட் காசாவினுடைய ஈஸ்ட் பகுதி, ஷேக் ரதுவான், சூஃபா என்கிற பகுதி, அது வந்து சதர்ன் இஸ்ரேல் அந்த பகுதி, அதே மாதிரி ஜபாலியா, பைத்லாகியா, இந்த பகுதிகள் அத்தனையிலையுமே தீப்பொறியான ஒரு சண்டை நடைபெற்று வருகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அங்குள்ள சுதந்திர போராளிகளை. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டை வந்து இதுவரைக்கும் நடந்த சண்டைகளை விட மிக கடுமையான ஒரு சண்டை. நான் ஏற்கனவே சொன்ன இந்த பகுதியில் சுஜாயியா, பைத்லாகியா, இந்த பகுதிகளெல்லாம் கடுமையான சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய ரிசல்ட் இன்னைக்கு நைட்டுக்கு தான் நமக்கு தெரிய வரும். அவ்வளவு ஒரு பாரிய எதிர்ப்பு சண்டைகள் நடைபெறும் போது இதனால இருதரப்புலையும் சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அந்த அப்பாவி மக்களுக்காக போராடுகிற அந்த சுதந்திர போராளிகளை. ஆனால் இஸ்ரேலிய படைக்கு தொடர்ந்து இதனால கடுமையான இழப்புகள் வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு பகுதியாக இருக்கிற இந்த பைத்லாகியா பகுதிகளில் இன்றைக்கு மேலும் 9 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதான ஒரு செய்தியும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அங்கே 82 பேரை போட்டிருக்கிறாங்க, இன்னொரு 9 பேரை போட்டிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 91 9 பேரை போட்டாங்கன்னா 100,000 ரவுண்ட் ஆயிரம் நைட்டுக்கு ரவுண்ட் ஆனாலும் ஆயிரு. இந்த மாதிரி ஒரு தாக்குதல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் போது செங்கடல் பாதுகாப்பு குழு என்கிற ஒரு குழுவை அமெரிக்கா அமைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறது. அந்த குழுவில் சவுதியை வர சொன்னாங்க, சவுதி வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா செங்கடல் பாதுகாப்பு குழுன்னு ஒன்று அமைச்சு அதனூடாக, அதாவது நம்மாக்களை வச்சு யமனை அடிக்கணும், சவுதியை வச்சு, குவைத்தை வச்சு, பஹ்ரைனை வச்சு, ஈராக்கை வச்சு யமனுக்கு அடிக்கணுங்கிற ஒரு பிளானை தான் இந்த வாட்டி போட்டாங்க. புத்திசாலித்தனமா அரபு நாட்டுக்காரங்க இதுக்கு அப்புறம் நம்ம சொல்லக்கூடாது, எலுமினா பசி
சாப்பிட்டா தூக்கம் என்று சொல்லக்கூடாது, ஏன்னா இதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. நாங்கள் வரமாட்டோம்னு சவுதி அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, செங்கடல் பாதுகாப்பு குழுண்டெல்லாம் அமைச்சுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா தொலைச்சு விடுவோம் பார்த்துக்கிறேங்கன்ட்டாங்க. ஏன்னா செங்கடல் பார்டருக்குள்ள புதிய குழுவை நுழைக்கிறதுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஹூதிகள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அது அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தாக்குதலை எதிர்த்து தாக்கி அதை டவுன் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன கவனிக்கணும்னா, அவ்வளவு தைரியமாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மீதே திரும்ப 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 ஏவுகணை தாக்குதல்களை இந்த ஹூதி படையினர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு என்ன ஆகிருக்கு, நேற்று நைட் என்ன ஆகிருக்குதுன்னு சொன்னால் தொடர்ச்சியாக சில ஆர்ப்பாட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடந்து வர்ற மாதிரி இது அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஹவுஸுக்கு வெளியில், வெள்ளை மாளிகைக்கு வெளியில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த பாருங்க, பிரசிடென்ட் பைடன் சொல்லி அவரை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, யுவர் ஸ்டாஃப் டிமாண்ட்ஸ் சீஸ் ஃபயர் சொல்லி போட்டுக்கிறாங்க. உங்களுடைய ஸ்டாஃப்ஸ், இது வேற யாரும் இல்லை, இந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கு என்ன அறிவித்தல் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, முகத்தை மூடி உங்களுடைய அடையாளத்தை மறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க வந்திருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து அந்த அதிகாரிகளா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேர் முகத்தை மறைச்சு அடையாளத்தை மறைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த அடையாளத்தை மறைச்சிட்டு வந்து நாங்க யாருங்கிறத காட்டிக்காம அத்தனை பேரும் யாருன்னு சொன்னா அந்த பைடனுடைய வெள்ளை மாளிகையில ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அவங்களே என்ன செய்யறாங்கன்னா, ரோட்டுக்கு வந்து உங்க ஸ்டாஃப் நாங்க கேட்கிறோம், யுத்தத்தை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். யுத்தத்தை நிறுத்துறதுக்கு தான் இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், எப்படியாவது யுத்தத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன்ல பெரும் பாதிப்பு இருக்கிறது. கடந்த தேர்தலில் வந்து அமெரிக்க வாழ் முஸ்லீம்களும் அமெரிக்க வாழ் சில அந்த நியாயமான மக்களும் என்ன செஞ்சாங்கன்னா, ட்ரம்புக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் பைடனுக்கு போனது. அதனால தான் பைடன் ஜெயிச்சாரு. இந்த தடவை எதிர்ப்புல ட்ரம்ப் இருக்கிறதுனால ட்ரம்புக்கு போகாம பைடனுக்கும் போகாம வாக்கு பதிவு செய்யாமலேயே நோட்டா மாதிரி போட்டு வர்றதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் அவர் பயப்படுறாரு. இந்த தடவை முஸ்லீம் வாக்குகளும் முஸ்லீம் ஆதரவு வாக்குகளும் பாலஸ்தீன பிரச்சனையால் நமக்கு இல்லாம போச்சுன்னா கண்டிப்பாக அவர் தோற்பதற்கான நிறைய வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. அதனால தான் இப்ப எப்படியா சீஸ் ஃபயரை கொண்டு வந்துடும் தடுமாறி கொண்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வேறு என்னென்ன தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன மாதிரியான விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம்.